Good morning students. Today I discuss about this mushroom cultivation. இந்த பேப்பரில் யூனிட் 3 first topic spawn preparation. ஓகேவா? spawn preparationனா காளான் வளர்ப்பு முறையில் வந்து சீடுன்னு சொல்லுவோம். அந்த சீடு ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம காளானை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அது சீடுன்னு சொல்லுவோம் அல்லது வித்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப வந்து நம்ம ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பான் ப்ரிப்பரேஷன் வந்து எல்லா ஏரியாவிலும் செய்ய முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் நம்ம வந்து இதை வந்து கல்ச்சர் பண்ணலாம். அதுக்கு சம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஓகேவா? சம் ரிசர்ச் சென்டர் அண்டு பிரைமரி கல்ச்சர். ஓகேவா? முதல்நிலை வளர்ப்பு ஊடகம் வந்து காணப்படும். சில லேப் இருக்கும். அந்த பர்டிகுலர் லேபில் தான் இந்த ஸ்பான் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸ்பான் ப்ரிப்பரேஷன் இதில் வந்து தெர் ஆர் ஃபாலோயிங் ப்ரொசீஜர் இருக்குது. தி ஸ்பான் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எனி மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் அண்டு பிரைமரி கல்ச்சர். ஓகேவா? கேன் ப்ரொடியூஸ் ஃபாலோயிங் ப்ரொசீஜர். First of all, select good quality of wheat grains free from pest and molds. அதாவது கோதுமை விதையை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது அது பூச்சி தாக்காத ஒரு இனமாக நல்ல வெரைட்டியாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாயில் த கிரைன்ஸ் சப்மர்ஜ்டு இன்டு கிளீன் வாட்டர் 20 to 30 minutes when grain become soft. Remove and spread every evenly on a cotton cloth and drain out of the water and cool the grain. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்த வீட்டை என்ன செய்யணும், பாயில் பண்ணணும். அதை சுடு தண்ணி அடித்து அதில் போட்டு திரும்ப எடுக்கணும். ஓகேவா? அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா 20 to 30 minutes வந்து வச்சு எடுக்கணும். அந்த கிரெயின் வந்து என்ன செய்யும், பிகம் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆன உடனே அந்த கிரெயினில் வந்து என்ன செய்யணும், காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம வந்து தொடச்சோம்னா ஆக்சுவலாக அது வந்து என்னதான் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா அழகாக நம்மளுக்கு பொலன்னு அந்த சீடானது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிக்ஸ் 3% ஆஃப் சால்க் பவுடர் ஃபார் அட்ஜஸ்டிங் த pH அண்ட் கீப் த கிரெயின் லூஸ். அதை வந்து என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு 3% சாக் பவுடர் வந்து சேர்க்கணும். அதில் சாக் பீஸ் பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்து பிஹெச்சோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபில் 250 grams ஆஃப் கிரைன்ஸ் cleaned and dried glucose bottle of 500 ml capacity and mouth of the bottle lightly with non-absorbent cotton. ஓகேவா? அதை என்ன செய்யணும், அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த க்ளீன் செய்யப்பட்ட அந்த கோதுமை சீடை வந்து 250 கிராம் கொண்ட ஒரு பாட்டில், குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்ன செய்யணும், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த சீடை வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு காட்டன் கிளாத், அதாவது அப்சர்வ் பண்ணாத காட்டன் கிளாத்தை வந்து மூடிடணும். நெக்ஸ்ட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஸ்டெர்லைட் பண்ணணும். தி ஸ்டெர்லைஸ் பாட்டில் அண்ட் ஆட்டோகிளாவ் பை எக்ஸ்போஸ்டிங் டு 120 degree செல்சியஸில் வந்து 20 minutesல வந்து நம்ம ஆட்டோகிளவ் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோகிளவ்னா என்னது, நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து அந்த பாட்டிலோடு எடுத்து ஆட்டோகிளவ்லேருந்து 121 degree செல்சியஸில் வச்சோம்னா நுண்ணுயிர்கள் அனைத்தும் அழிக்கப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் கூலிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த பாட்டில் டு இன்குபேஷன் சேம்பர். அடுத்து என்ன செய்யணும், அது வந்து கூலான உடனே திரும்ப இன்குபேஷன் சேம்பருக்கு கொண்டு போகணும். இன்குபேஷன் என்னது, அடைக்காத்தல்னு சொல்லுவோம். ஷிஃப்ட் த இன்குபேட்டட் பாட்டில்ஸ் டு ஸ்பான் ரன்னிங் ரூம் ஹேவிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் 25 to 30 degree செல்சியஸ். ஃபைனலி ஸ்பான் இஸ் ரெடி. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த இன்குபேட்டரில் வந்து 25 டிகிரிலேருந்து 30 degree செல்சியஸில் ரூம் டெம்பரேச்சரில் திரும்ப இன்குபேட்டர் முடிஞ்சு நம்ம நார்மல் கண்டிஷன் கொண்டு வரணும். ரூம் டெம்பரேச்சரில் 25 to 30 degree செல்சியஸுக்கு கொண்டு வரணும். ஃபைனலாக நம்ம ஸ்பான் இஸ் ரெடி. ஓகேவா? இதை தான் நம்ம கல்டிவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்பான் ப்ரிப்பரேஷன் ஒன்று,
அதில் மதர் ஸ்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் மதர் ஸ்பான் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எழுதணும் நோட்ஸு. ஸ்பான் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கேட்டாலும் இதே நோட்ஸ் தான். ஓகேவா, காமன் நோட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கிரெயின் ஸ்பாம். நெக்ஸ்ட்டு கிரெயின் ஸ்பாம். ஆக்சுவலாக இது விதை போன்றது தான். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலாக சீடு போன்றது தான். இன் தி ஸ்பான் ப்ரொடக்ஷன் process mycelium from a mushroom culture is placed into steam sterilized grain and time the mycelium completely grows through the grain. ஆக்சுவலாக இது வந்து என்ன எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த மைசிலியங்கள் வந்து ஸ்டீம் ஸ்டெரிலைஸ்டு அந்த கல்ச்சரில் வந்து வளர்க்கும்போது இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த மைசிலியமானது அந்த சீடும் அந்த கிரெயின்ஸும் அந்த சீடும் என்ன செய்யுது, மைசிலியமும் சேர்ந்து தான் மிக்ஸ் ஆகியிருக்கும். அப்போ இந்த மைசிலியமானது நன்கு ஃபுல்லாக அதில் வளர்ந்து காணப்படும். அந்த சீடு கூட நன்கு வளர்ந்து காணப்படும். தி ஸ்க்ரைன் மைசிலியம் மிக்சர் இஸ் கால்டு ஸ்பான். ஆக்சுவலாக என்னது, ஸ்க்ரைன் மைசிலியம் மிக்சர் இஸ் கால்டு ஸ்பான். இந்த கிரைன் கூட மைசிலியம் இழைகளும் பூஞ்சை இழைகளும் காணப்படும். அண்ட் ஸ்பான் இஸ் யூஸ்டு டு சீடு மஷ்ரூம் கம்போஸ்ட். இதுதான் வந்து என்னது, சீடு மஷ்ரூம் கம்போஸ்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதற்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரை கிரெயின் ஸ்பான். அது ஆக்சுவலாக ரை கிரெயின் ஸ்பான் வந்து தயாரிக்கும் போது ரைன்னா என்னென்னு தெரியும், பார்லி. ஓகேவா, ரை கிரெயின் ஸ்பான் அது 250 ml ஃப்ளாஸ்க் தேவை. 500 ml பீக்கர்ஸ் லெவல் ஃபுல் ஆஃப் ரை கிரெயின் வேணும். ஓகேவா, இந்த பார்லி கிரெயின் வேணும். அப்புறம் அரை டீஸ்பூன் கால்சியம் கார்பனேட் பவுடர். அடுத்து டீஸ்பூன் கால்சியம் சல்ஃபேட் அது தேவை. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 60 ml வார்ம் வாட்டர், சூடான நீர் தேவை. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆட்டோக்ளேவ் 35 டிகிரி செல்சியஸ் மினிட்ஸில் அட் 120 டிகிரி செல்சியஸில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோக்ளேவ் 35 மினிட்ஸ் வந்து வைக்கணும். ஓகேவா, ஆட்டோக்ளேவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர் நீக்கப்படும். நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அந்த ஸ்பான் எடுத்து ஹீட் ரெடியூஸ் ஆன உடனே நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து கிரெயின் ஸ்பான். நெக்ஸ்ட்டு பிளண்டிங் ஸ்பான். ஆக்சுவலாக ஸ்ப்ளண்டிங் ஸ்பான் அப்படின்னா என்னது, நடக்கூடிய முறையில் வந்து நம்மளுக்கு தேவையான விதை. ஓகேவா, அந்த மெத்தட் தான் பிளண்டிங் ஸ்பான். இப்போ நடுவில் என்ன செய்கிறோம், நடுறோம். ஓகேவா, அந்த மாதிரி சில மெத்தடு. த டெக்னிக் ஃபார் ரைசிங் பிளண்டிங் ஸ்பான் இஸ் எசென்ஷியலி தி சேம் as per ஸ்டாக் கல்ச்சர் எக்ஸப்ட். ஓகேவா, இந்த ஸ்டாக் கல்ச்சர் இதில் பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறையா மினரல்ஸ் காணப்படுகிறது. எசென்ஷியலி ஃபார் சேம் as ஃபார் ஸ்டாக் கல்ச்சர் எக்ஸப்ட் தட் இன்ஸ்டீட் ஆஃப் கிளாஸ் பாட்டில்ஸ் polyproline page bag may also used as the container for filling grains. இந்த grains பர்டிகுலர் grains நம்ம எடுத்து எதாவது பயன்படுத்துகிறோம் அதுக்கு, அதை வந்து கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணலாம். பாலிப்ரோபைலின் பேக். ஓகேவா, அந்த பாலித்தீன் பேக் அதை யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே அந்த சீடை போட்டு என்ன செய்யணும், மே ஆல்சோ யூஸ்டு as the கண்டெய்னர் ஃபார் ஃபில்லிங் கிரெயின்ஸ். இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இதை போய் இங்குபேட்டட் பண்ணணும். ஓகேவா, எல்லாம் ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். இங்குபேட்டட் பாட்டில்ஸ் ஆர் பாலிப்ரோபைலின் பேக்ஸ் ஆர் இங்குபேட்டட் at 20 டிகிரி +1 செல்சியஸ். இந்த இதில் வந்து இங்குபேஷன்ஸ் பண்ணுறோம். இன் 2 to 3 வீக்ஸ் ஃபார் இங்குபேஷன் ஸ்பான் பிகம்ஸ் ரெடி ஃபார் சீடிங் த கம்போஸ்ட். ஆக்சுவலாக அதில் வந்து 24 மினிட்ஸ் வைப்போம். மற்ற இதுக்கெலாம் ஆட்டோக்ளேவ். இதில் வந்து என்னது, இங்குபேஷன் 2 to 3 வீக்ஸ் வைக்கணும் இங்குபேஷன். ஓகேவா, அந்த 2 to 3 வாரங்கள் வந்து இங்குபேஷன் வச்சிட்டோம்னா திரும்ப அதனுடைய எடுத்து நம்ம சீடாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் பிளண்டிங் ஸ்பான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் கல்ச்சர். ஓகே, அதில் வந்து 2 டைப் இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் கல்ச்சர் வந்து 2 டைப் இருக்குது, டிஷ்யூ கல்ச்சர் அண்டு ஸ்போர் கல்ச்சர். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கும். ஓகேவா, தேங்க்யூ.